ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துபாய் ட்ராவல் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. 11/6 அதுக்கப்புறம் 2025 புதன்கிழமை தான் நான் துபாய்க்கு வந்து கிளம்புறேன். மதுரை டு துபாய் ஃப்ளைட் டைம் வந்துட்டு 12 மணி. அன்றைக்கி நான் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்துட்டு இதுதாங்க. இங்கே உள்ள லோக்கல் ஷாப்பில் தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா, தம்பி, பிள்ளைங்க எல்லாருமே தான் வந்துட்டு வர்றாங்க என்னை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விடுறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. யாருமே எதுவுமே வந்துட்டு சாப்பிடல. அம்மா வந்துட்டு நேற்று வந்துட்டு இட்லிக்கு மாவெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பட் வந்துட்டு யாரும் வந்துட்டு காலையில் சாப்பிடல. மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு கார் வர சொல்லி 7 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. அப்போ கரெக்டாக இருக்கும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 9 மணிக்குள்ளே உள்ளுக்க இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று ஈவினிங் போய் அந்த ரிட்டன் டிக்கெட் வாங்குறதுக்குள்ளேயும் படாத பாடாயிருச்சு. அப்புறம் போய் வாங்கிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு நானும் தம்பியும். அப்புறம் காலையில் எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். ப்ளஸ் வந்துட்டு எதுவும் கேட்பாங்களோ, லக்கேஜ் கூடிருமோ அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திக்கு என்று தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பிள்ளைங்க, நான், அம்மா, தம்பி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிடலையா. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் வந்துட்டு சுட சுட வடை வந்து போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கில் வந்து நிப்பாட்டிட்டு பிள்ளைங்களுக்கு வடை, அதுக்கப்புறம் காஃபி இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வந்துட்டு டீ சாப்பிட்டாங்க. டிரைவர் அண்ணா, அதுக்கப்புறம் தம்பி இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. பட் நான் வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. வடை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சு. வெறுவகத்தில் வடையை தின்னுட்டு போனது தான் போதும். இங்கே ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டேனா அதையும் வந்து சொல்கிறேன். இப்போ மதுரை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் மெமரிக்காண்டி. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்துட்டு இப்போ டைம் ஆகிடுச்சு உள்ளுக்க வாங்க அப்படின்னாங்களா செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே அழுகையாயிடுச்சு. அசிதா ரொம்ப வந்து அழுதுருச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்பட்றா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இவ்வளோ பட்டிட்டிங்கிறீங்க பண்ணி கடைசியில் பார்த்தா அழுதுகிட்டே தான் போனேன். எல்லாம் வந்து கேலி பண்ணாங்க. ஆனால் என்ன ஃபஸ்ட் டைம் வீட்டுக்காரை பார்க்க போகிறேன் அழுதுகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா அசிதா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு. அப்புறம் அந்தான்னு சரின்ட்டு அழுது முடிச்சு அதுக்கப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சு வந்து உட்காந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே பையெல்லாம் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு வந்து வந்துருச்சு. ஃப்ளைட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் படி எல்லாருமே வந்து உள்ளுக்க போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் படி எல்லாருமே உள்ளுக்க வந்தாச்சு. இன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பை ஜெட் மதுரை டு துபாய். அதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்கான்னு தெரியல. ஏன்னா படபடப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறப்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையில் நின்று அதுக்கப்புறம் போர்டிங்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டு நம்பரை வந்து ஒரு அக்காட்ட வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் போயிட்டு செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் மாதிரி நம்மளுக்கு ஃப்ளைட்லேயும் விண்டோ சீட்டு வந்து கிடச்சது ரொம்ப வசதியாக போச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே விண்டோ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட 2 அண்ணங்க வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக் கீழக்கரையா அங்கேருந்து 2 அண்ணா வந்துட்டு அவங்க முஸ்லீம். அவங்க 2 பேரும் வந்துட்டு என்னோடய ட்ராவல் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு மூவ் ஆனது, இதுக்கப்புறம் வந்துட்டு டேக் ஆஃப் ஆனது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் வரிசையாக வரும் பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரே எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. 2வது வந்துட்டு பயமாகவும் இருந்துச்சு. ஆத்தாடி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ளைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா காதை அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காதை அடைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாமிட்டிங்கே வராது ட்ராவலில். என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமா அப்படின்னாங்களா. ஆமாம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் டைம் அப்படிதாக்கா இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, இல்லாட்டி வாஷ்ரூம் வந்துட்டு போயிட்டு வாங்க வாமிட் வந்தா அப்படின்னாங்க. இல்லை வாமிட்லாம் இல்லை, அது அதாவது என்ன சொல்லுவாள் வருது ஆனால் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்படியே இருக்க ஃபேஸெல்லாம் டல் ஆயிடுச்சு. இங்கே வந்து இறங்கையில் துபாயில் அப்படியே துவண்டு அப்படியே ஒரு மாதிரியாக தான் வந்து இறங்குனேன். கார்லாம் வந்து போகும்போது எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இடையில வீடியோலாம் வந்து எடுத்தேன். வியூலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் எடுங்களான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா
2 இது நீளமாக எலிக்குட்டி மாதிரி வந்து போணுச்சு. அது பார்த்தா கடைசியில கப்பலுங்க. 2 கப்பல் வந்து பார்த்தேன். தண்ணிக்குள்ள அவ்வளோ குட்டியாக வந்து போயிட்டுருந்துச்சு. அப்புறம் தமிழில் வந்துட்டு பைலட் வந்துட்டு தமிழில் வந்து பேசினாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, 38,000 அடி உயரத்தில் நம்ம வந்து பறந்துட்டுருக்கோம். 4:15க்கு வந்து நம்ம துபாயை வந்து சென்றடைஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் தான் வந்து வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தமிழில் பேசுகிறாங்க. நியூஸில் பார்த்துருக்கேன். நான் போன ஃப்ளைட்லேயே வந்துட்டு ஒரு பைலட் வந்துட்டு தமிழில் வந்து எல்லாமே வந்து பேசினார். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தமிழில் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வியூ வந்துட்டு வர ஆரம்பிச்சு. எப்படா அந்த துபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா எனக்கு குடலை பிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் வாமிட்டிங் வரல. தலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி வந்துட்டு துபாயில் வந்துட்டு ஃப்ளைட்டு வந்துட்டு இறங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ளைட் வந்துட்டு அப்படியே மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்க ஹெவி ஆயிடுச்சு தலை சுற்றல். ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே உண்டு, எல்லாமே காசு. ஒரு சம்சா ஒரு சாய் வந்துட்டு 300 வெறும் 300. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு வெறும் 150 அந்த மாதிரி வந்து விற்றுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் நான் வந்துட்டு வாங்கினேன். அதுக்குமே பே பண்ணது யார் தெரியுமா? அந்த ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கீழக்கரையிலேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, முஸ்லீம். அவங்க தான் வந்துட்டு அவங்களோட கிராம்ஸில் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஜூஸ். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, அக்கா நான் பே பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஜூஸை துபாய் வந்து இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இறங்குனேன். நான் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் இங்கே அதாவது ஏர்போர்ட்லேயே வந்துட்டு ஒரு பாதாம் மில்க் வந்து வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி இருக்குமோ என்னமோன்ட்டு ஒரு டவுட்டு. சரி தண்ணியும் வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தண்ணி அதாவது எல்லாம் இருக்குது, ஆனால் காசு கூட. தண்ணி வந்துட்டு 60 பாட்டிலு. பாதாம் ஜூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 தான் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ளைட்லேயே வந்துட்டு ஏறினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக துபாயை வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் வந்துட்டு ஃப்ளைட் வந்து இறங்கையில் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு வியூ. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்படிங்கிறப்ப இது மெமரியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய் ஏர்போர்ட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் மெட்ரோவிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் உள்ளுக்க வந்துட்டு பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டையும் வந்து மீட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் கார் வந்து எடுத்து வாடகைக்கு டாக்ஸி எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடத்துக்கு அல்கோஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸெல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு. சரி எடுப்போம் வீடியோ அப்படிங்கிறக்காண்டி எடுத்தேன். ரொம்ப அப்படியே டயர்டாக ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டார், என்ன ஒரே மயக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது வர்ற அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. பத்தாதுக்கு வடையை வாங்கி வெறுவகத்தில் தின்னா எப்படி இருக்கும், அதோட எஃபெக்ட் எல்லாம் வச்சு செஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் கொஞ்சம் உடம்பு வந்து டல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு துபாயை வந்துட்டு ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நம்ம தங்கி இருக்கிற ரூம்பு. மெயின் டோரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கபோர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது, செட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல வென்டிலேஷனாக வந்து இருந்துச்சு. ஏசி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ஷன் வித்து டைனிங் டேபிள் இது எல்லாமே வந்து இருந்துச்சுங்க. நல்லபடியாக வந்து துபாய் வந்துட்டு ரீச் ஆகிட்டேன். நான் ரீச் ஆகி முடித்த அடுத்த நாள் தான் வந்துட்டு இந்த ஃப்ளைட் வந்து வெடித்தது அகமதாபாத்தில். அது பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க.